அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அக்ரி பட்ஜெட்ல இருந்து வந்திருக்கு. ஸோ ஸ்கீம் ஃபார் சோலார் பவர்ட் பம்ப் செட்ஸ் வுட் பி இன்ஸ்டால்டு ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் 1000 ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ 1000 விவசாயிகளின் நலனுக்காக சூரிய சக்தியில் இயங்கும் பம்ப் செட்டுகள் நிறுவப்படும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. இந்த திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, 70% சப்சிடி வில் பி கிவன் டூ ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அண்ட் எஸ்சி, எஸ்டி ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபார் அதர்ஸ் சப்சிடி வுட் பி 60% அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சிறு, குறு மற்றும் எஸ்சி, எஸ்டி விவசாயிகளுக்கு 70% மானியம் வழங்கப்படும். மற்றவர்களுக்கு மானியம் 60% வழங்கப்படும் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ 2மே கரெக்ட் தான். அக்ரி பட்ஜெட்ல டைரக்ட்டா இருந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது மேட்ச் குடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா, இந்த 5 ப்ராடக்ட் அதோட ஊர் பேர குடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா, நமக்கு ஜிஐ டேக் வாங்குறதுக்காக நாங்க வொர்க் பண்ண போறோம் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த வகையில பார்த்தோம்னா, நல்லூர் வரகு, வேதாரண்யம் முல்லை, நத்தம் புளி, ஆயக்குடி கொய்யா, கப்பல்பட்டி கரும்பு முருங்கை இந்த 5 ப்ராடக்ட்டுமே கரெக்ட்டா தான் மேட்ச் ஆயிருக்கு. சரிங்களா? நம்ம கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் கரெக்ட்டான மேட்ச்ச குடுத்திருக்கேன். ஸோ நல்லூர் வரகு ஓகேங்களா? அதுக்கு வாங்க போறாங்க. வேதாரண்யம் முல்லை வாங்க போறாங்க. நத்தம் புளி திண்டுக்கல் பகுதியில இருக்கிற நத்தம், திண்டுக்கல் பகுதியில இருக்கக்கூடிய ஆய்க்குடி கொய்யா, அடுத்து திண்டுக்கல் பகுதியில இருக்கக்கூடிய கப்பல்பட்டி கரும்பு முருங்கை இந்த 5 ப்ராடக்ட்டுக்குமே வாங்க போறாங்க. ஸோ 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட் தமிழ்நாடு அக்ரி பட்ஜெட் பத்தி அடுத்த ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாடு ரேங்க்ஸ் 4th இன் த புரொடக்ஷன் ஆஃப் கேஷ்யூ. முந்திரி உற்பத்தியில் தமிழ்நாடு 4வது இடத்தில் உள்ளது அப்படின்னு குடுத்திருக்காங்க. இது கரெக்ட் தான். சரிங்களா? அடுத்து தமிழ்நாடு ரேங்க்ஸ் 2nd இன் எக்ஸ்போர்ட் ஆஃப் கேஷ்யூ அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ முந்திரிகள ஏற்றுமதி செய்வதில தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. சரிங்களா? உற்பத்தியில 4வது இடம், ஏற்றுமதியில 2வது இடம். உற்பத்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 43,000 மில்லியன் டன்ஸ் நம்ம வருஷம் ஆனுவல் புரொடக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? தமிழ்நாடு கேஷ்யூ போர்ட் வில் பி செட் அப் அட் அன் காஸ்ட் ஆஃப் 10 crore அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. தமிழ்நாடு முந்திரி வாரியம் 10 கோடி செலவில் அமைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எங்க வரப்போகுது அப்படிங்கிறத இன்னும் சொல்லல. ஸோ 3மே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது இன்இக்வாலிட்டி இஸ் a சாய்ஸ் பட் we can choose a different path. இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு பட்ஜெட் அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த கோட்ட குடுத்திருப்பாங்க. பட்ஜெட் உரையில இந்த கோட் வந்து இருந்திருக்கும். தமிழ்லயும் இப்படியே தான் குடுத்திருந்தாங்க. அதனால தான் நம்மளும் அப்படியே வச்சிருக்கோம். சரிங்களா? இன்இக்வாலிட்டி இஸ் a சாய்ஸ் பட் we can choose a different path. இது எந்த பிலாசபர் சொல்லியிருப்பாங்கன்னா, பிலாசபர் இல்ல. இவர் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட் ஓகேங்களா? தாமஸ் பிக்கெட்டி அப்படிங்கிற இந்த பிரெஞ்சு எக்கனாமிஸ்ட் தான் வந்து இந்த ஒரு ஓகேங்களா? தாமஸ் பிக்கெட்டி இவர் வந்து ஒரு பிரெஞ்சு எக்கனாமிஸ்ட். சரியா? லாஸ்ட்டா which of the following are used for technological analysis of excavated archaeological and articraft அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? சோ அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட தொழில்நுட்ப பகுப்பாய்வுகளுக்கு பின்வருவனவற்றில் எவை பயன்படுத்தப்படுகின்றன? அதாவது ஒரு ஆர்க்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் பண்றாங்க. நெறைய ப்ராடக்ட்ஸ வந்து எடுக்குறாங்க. அத வந்து நம்ம டெஸ்டிங்க்கு அனுப்புவாங்க. டெஸ்ட் பண்ணி தான் இது வந்து இவ்ளோ காலம் பின்தங்கியது, இவ்ளோ காலம் பழமை வாய்ந்தது அப்படிங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இல்லையா? சோ அந்த டெஸ்டிங்க்கு டெக்னாலஜிலாம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. சரிங்களா? சோ மைக்ரோ பாட்டனி அப்படிங்கிறது பயன்படுத்துறாங்க. போலன் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பயன்படுத்துறாங்க. செராமிக் டெக்னாலஜி அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. 3 இத பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, நம்ம பட்ஜெட் டாக்குமெண்ட்ல ஒரு 5, 6 மெத்தடாலஜிஸ் வந்து குடுத்திருப்பாங்க. என்னென்ன மெத்தடாலஜிஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து தொல் மரபணுவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. தொல் மரபணுவியல் அதாவது ஏன்சியன்ட் டிஎன்ஏ அனாலிசிஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உலோகவியல் பகுப்பாய்வு மெட்டலர்ஜிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உலோகவியல் பகுப்பாய்வு மெட்டலர்ஜிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நுண் தாவரவியல் அதுதான் இங்க மைக்ரோ பாட்னி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்கோம். அடுத்தது மகரந்த பகுப்பாய்வு அப்படின்னா போலன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, துண்டொளி வெப்பக்கால கணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. துண்டொளி வெப்பக்கால கணிப்பு அப்படிங்கிறது ஆப்டிகலி ஸ்டிமுலேட்டட் லூமினசன்ஸ் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்டிகலி ஸ்டிமுலேட்டட் லூமினசன்ஸ் டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, மட்பாண்டவியல் அப்படின்னு குடுப்பாங்க. அதாவது செராமிக் டெக்னாலஜிய மட்பாண்டவியல் அப்படின்னு குடுத்திருப்பாங்க. சரியா? ஆல்ரெடி நம்ம 3 இங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இங்க இல்லாத 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 தொல் மரபணுவியல் ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ அனாலிசிஸ், உலோகவியல் பகுப்பாய்வு மெட்டலர்ஜிக்கல் அனாலிசிஸ்,
அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, துண்டொளி வெப்பக்கால கணிப்பு. ஆப்டிகலி ஸ்டிமுலேட்டட் லூமினசன்ஸ் டேட்டிங். இந்த 3ம் எக்ஸ்ட்ராவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இது நம்ம பட்ஜெட் டாக்குமெண்ட்லயே குடுத்திருந்தாங்க. ஸோ அனைத்தும் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். நன்றி.